காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 143. சுரேஸ்வரரின் தனித்தன்மையும் சிறப்பும். மீமாம்சகர்களின் பிராண புருஷராய் இருந்த மண்டனமிஸ்ரர் ஆச்சாரியாளின் சிஷ்யரானது வேதாந்த மதத்தின் புனருத்தாரணத்துக்கு பெரிய பலம் கொடுத்தது. ஆனாலும் மனுஷ சுபாவம் எத்தனை பெரியவர்களையும் எப்படி கொஞ்சமாவது ஆட்டி வைத்து விடுகிறது என்று தெரிவிப்பது போல ஆச்சாரியாளின் மற்ற சிஷ்யர்களே அவரை கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்த்ததாக சங்கர விஜயங்களில் இருக்கிறது. அவர் ஆச்சாரியாளின் சாரீரக பாஷ்யத்துக்கு வார்த்திகம் எழுத ஆரம்பித்ததாகவும், அப்போது மற்ற சிஷ்யாள் என்ன இருந்தாலும் இவர் ரொம்பவும் தீவிரமான பூர்வ மீமாம்சகராக இருந்தவர்தானே, வாதத்தில் தோற்றுப்போனதால் வழியில்லாமல் ஆச்சாரியாளிடம் சிஷ்யராகிவிட்டாலும் அந்தரங்க பூர்வமாக அத்வைத வேதாந்தத்தில் இவருக்கு ஈடுபாடு இருக்குமோ இருக்காதோ, நம்மெல்லாம் மாதிரி பிரம்மச்சரியத்திலிருந்தே சந்நியாசத்திற்கு வராமல் பகுகாலம் குடும்ப வாழ்க்கையில் இருந்த இவருக்குள் ஞான தத்துவம் ஏறி இருக்குமா? அதனால் ஹானஸ்டாக எழுதாமல் தன்னுடைய பழைய சித்தாந்தத்துக்கே இடம் கொடுக்கும்படி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணிவிட போகிறாரே என்று ஆச்சாரியாளிடம் சொன்னார்களாம். ஆச்சாரியாள் மனசில் ஒன்றை நினைத்து கொண்டு ஆனால் சும்மா இருந்து விட்டார். சுரேஸ்வராச்சாரியாள் காதுக்கே விஷயம் எட்டி அவர் நாம் எழுத வேண்டாம் என்று இருந்து விட்டார். அப்புறம் ஒரு நாள் அவர் ஆச்சாரியாளிடம் வந்து, தங்களுக்கு குருதட்சிணை தரணும் என்று இருந்தது. தாங்களோ பணத்தை தொடாதவர், நானும் சொத்து சுதந்திரம் எல்லாம் விட்டவன். என்ன தருவது என்று இருந்தது. அப்புறம் என்னவோ யோசித்து ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன், இதுதான் என்று சொல்லி ஒரு சுவடிக்கட்டை ஆச்சாரியாள் பாதத்தில் வைத்து நமஸ்காரம் பண்ணினார். அது நைஷ்கர்மிய சித்தி என்ற புஸ்தகம். பரம கர்மானுஷ்டாதா, எல்லா காரியமும் போய் சும்மா இருப்பதுதான் மகா சித்தி, அதுதான் மோட்சம், அதுதான் வேதாந்த முடிவு என்று விவரித்து எழுதியிருந்த புஸ்தகம். ஆச்சாரியாளின் மனசில் நினைத்ததுதான் சுரேஸ்வரருக்குள் புகுந்து மற்ற சிஷ்யர்கள் அவருடைய ஹானஸ்டியை தெரிந்து கொள்ளும்படியாக இப்படி எழுத பண்ணியது. ஆனாலும் அவர் எடுத்தவுடனேயே தடை ஏற்பட்டதால் அப்புறமும் சாரீரக வார்த்திகம் எழுதவே இல்லை. ஆச்சாரியாளும் மற்ற சிஷ்யாளும் ஆசைப்பட்டதன் பேரில் ஆச்சாரியாளின் உபனிஷத் பாஷ்யங்களில் 2 மாத்திரம் வார்த்திகம் எழுதினார். ஒன்று தட்சிணத்தில் பெருவாரியாக வழக்கில் உள்ள கிருஷ்ணயஜூர் வேதத்தைச் சேர்ந்த தைத்திரியம், இன்னொன்று வடக்கே ரொம்ப அனுஷ்டானத்தில் உள்ள சுக்லயஜூர் வேதத்தைச் சேர்ந்த பிருகதாரண்யகம். ஆச்சாரியாளின் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திற்கும் அவர் உரை எழுதியிருக்கிறார். மான சோல்லாசம் என்று பேர். சுரேஸ்வராச்சாரியாலை இந்த காஞ்சி மடம், ஸ்ருங்கேரி மடம், துவாரகா மடம் ஆகிய 3ம் தங்கள் ஆச்சாரிய பரம்பரையில் சொல்லிக் கொள்கின்றன. நம் மடத்து சரித்திரத்தை ஆழ்ந்து பார்த்தால் சுரேஸ்வராச்சாரியாளுக்கு பீடாதிபத்திய அந்தஸ்து இருந்தாலும் அவரோடு கூடவே சர்வஜ்ஞாத்மர் என்ற இளம் பிரம்மச்சாரி இளவரசு பட்டம் மாதிரி இருந்து கொண்டு சாஸ்திரிய காரியங்கள் எல்லாம் பண்ணி வந்ததாக தெரியும். அதாவது சுரேஸ்வரரின் மேல் பார்வையில் சர்வஜ்ஞாத்மர் இருந்தார் என்று தெரியும். அவர் சித்தியடைந்த பிறகு சர்வஜ்ஞாத்மரே பீடாதிபதியாக முழு பொறுப்பும் எடுத்து கொண்டிருக்கிறார். இதை வைத்து ஆலோசித்து பார்த்தால் 3 மடங்களிலுமே இப்படி சுரேஸ்வரரை அத்தியக்ஷகராக ஆச்சாரியால் நியமித்து அவருக்கு உட்பட்டு வயசில் சின்ன இன்னொருவர் வைதிக ஆச்சாரங்கள் முக்கியமாய் உள்ள எல்லா காரியமும் பண்ணும்படி வைத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. செக்யூலர் நிர்வாக பொறுப்பு முழுக்க சுரேஸ்வரரிடம், சாஸ்திரத்திற்கு மேலே போன கட்டத்தில் ஞானோபதேசமும் அவர் பண்ணுவது, சாஸ்திர ஆச்சாரங்களின்படியான அநேக காரியங்கள் இன்னொருவர் செய்வது என்று வைத்திருக்கலாம். ஏனென்றால் வயசில் பெரியவர், மகா பண்டிதர், பூர்வ மீமாம்சகராக பெயர் எடுத்தவர், செல்வத்தையும் செல்வாக்கையும் விட்டு சந்நியாசியானவர் என்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிருகஸ்தாசிரமத்தில் இருந்துவிட்டல்லவா துரியாசிரமத்துக்கு வந்தவர் என்ற எண்ணமும் சில பேருக்கு இருந்திருக்க இடம் இருக்கிறது. ஆச்சாரியால் தம்முடைய மடங்களின் கௌரவத்துக்கு பங்கமாக கொஞ்சம் சம்சயாஸ்பதமாக கூட எவரும் நினைக்க இடம் கொடுக்கப்படாது என்று நினைத்திருக்கலாம். சுரேஸ்வராச்சாரியாளின் விசேஷ கௌரவத்துக்கு தக்கதாக அவருக்கு ஒரு நியமனம் தர வேண்டும் என்றும் நினைத்திருக்கலாம். அதனால் இப்படி 3 பீடங்களில் அவரை அத்தியக்ஷகராக வைத்து அவருடைய மேற்பார்வையில் பிரம்மச்சரியத்திலிருந்து துரியாசிரமம் போன இன்னொருவர் பீடாதிபத்தியம் வகித்து
சாஸ்திர ஆச்சாரங்கள் பிரதானமாக உள்ள காரியங்களை எல்லாம் பண்ணும்படி ஏற்பாடு பண்ணியிருப்பார் என்று தோன்றுகிறது. மடாதிபதி, குரு என்றெல்லாம் ஒரு சந்நியாசிக்கு பொறுப்பு ஏற்பட்டால் அதற்கேற்ற செக்யூலர் காரியம், சாஸ்திரோக்த காரியம் ஆகியவையும் தான் சேர்கின்றன. சாஸ்திரோக்தமாக சிலது பண்ணும் சரீரத்துக்கு கிரகஸ்தாசிரம அனுபவங்கள் கொஞ்சமும் கிடையாது என்றால் அப்போது பொது பார்வையில் அதற்கு தனியான பரிசுத்தியும் கௌரவமும் தெரியத்தான் செய்யும். இந்த சந்நியாசியை விடவும் ரொம்ப ஜாஸ்தி சாஸ்திர கர்மா, அக்னி காரியங்கள் முழுக்க கிரகஸ்தனுக்கே உண்டு. அவ்வளவையும் பூர்வாசிரமத்தில் புஷ்களமாக பண்ணினவர் சுரேஸ்வராச்சாரியாள். அப்போது அவருக்கிருந்த பேரிலேயே காஞ்சிபுரத்தில் மண்டனமிச்ரா அக்ரஹாரம் என்று ஒரு வீதி இருக்கிறது. கிரகஸ்தர் வசிக்கும் இடத்துக்கு சந்நியாசியின் பெயரை வைப்பதை விட அந்த சந்நியாசியே ஒசந்த கர்மானுஷ்டாதாவாக இருந்தபோது அவருக்கிருந்த பெயரை வைப்பதுதான் பொருத்தம் என்று இப்படி வைத்தார் போலிருக்கிறது. ஆதியில் அவர் இருந்த மாகிஷ்மதியிலிருந்தேதான் ஆச்சாரியாளோடு 200 பிராமண குடும்பங்கள் காஞ்சிபுரம் வந்து அங்கே குடியேறியதாக சொல்வார்கள்.